حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله الذي بنعمته تتم الصالحات مجيب الدعوات رفيع الدرجات وهو الذي يقبل توبة عن عباده ويعفو عن السيئات رافع الدرجات ومنزل الآيات إلهنا خالقنا ورازقنا فليس لنا رب السواق. اللهم صل على محمد وبارك على محمد. جزى الله عنا محمدا صلى الله عليه وسلم ما هو أهله. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وآله وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுடைய பெயரால் இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விரிந்த விண்ணிலே பல விண்மீன்களையும் பரந்த மண்ணிலே பல மனித கோடிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனை யாரும் படைக்கவும் இல்லை, அவன் படைக்கப்படவும் இல்லை, அவன் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை. சலாத்தெனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சரிதாரே ஆலம், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ஹாத்தமுன் நபியாக வந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மேலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக எந்தெந்த நல்ல விடயங்களை நம்மவர்களுக்கு எடுத்து நடக்க சொல்லி இருக்கின்றார்களோ அத்துணை நல்ல விடயங்களையும் இயன்ற அளவு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளெல்லாம் ஹராம் பாவம் நரகத்துக்கு போய்விடுவாய் என்பதாக தடுத்தார்களோ அத்துணை கெட்ட ஹராமான அனைத்து விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலே நடிகேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அறிவு, ஆற்றல், கண்ணியமான தோற்றம் போன்றவற்றின் மூலமாக ஒரு மனிதனை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், கௌரவப்படுத்தியிருக்கின்றான், சங்கைப்படுத்தியிருக்கின்றான். சிறியவராக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், கருப்பராக இருக்கலாம், வெள்ளையராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், பாமராராக இருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அனைவர்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்திலே பேசுகின்றான், லகத் خلقنا الانسان في احسن تقويم.
நாங்க மனிதர்களை அழகான தோற்றத்துல படைச்சிருக்கிறோம். அழகான தோற்றத்துல படைச்சது மட்டுமல்ல, ஒரு கண்ணியமான கௌரவமான சங்கையான ரப்புக்கு விருப்பமான ஒரு அடியானாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் இந்த மனித வர்க்கத்தை. குர்ஆன் பேசுகிறது, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல கண்ணியமானவங்க சங்கையானவங்க யாரண்டா, அத்காக்கும், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்பதாக குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு இடத்திலே குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிச்சனங்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம், கௌரவப்படுத்தியிருக்கின்றோம், சங்கைப்படுத்தியிருக்கிறோம் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் துன்யாவுல மூழ்கினவர்களாக வாழ்கிறோம். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க ஆகிரத்தை, அவங்களுடைய நோக்கம் ஆகிரத் தான், ஆகிரத்தை அவர்கள் நோக்கமாக வச்சு வாழ்றாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இரண்டு கூட்டம், அதில் முதலாவது கூட்டம் தான் ஆகிரம், என்னுடைய வாழ்க்கை ஆகிரம் தான், எனக்கு துனியா தேவையில்ல, எனக்கு ஆகிரம் தான் தேவை, மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையணும், என்னுடைய அந்த மௌத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய மஹ்ஷருடைய வாழ்க்கை, ஜன்னாவுடைய வாழ்க்கை, கியாமத்துடைய ஒவ்வொரு கட்டமும் சந்தோஷம் அடையணும் என்ற ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, என்னுடைய லட்சியம் துனியா தான், நான் துனியாவைத்தான் சம்பாதிப்பேன், என்னுடைய நட்டை, என்னுடைய ஆடை, என்னுடைய பேச்சு துனியாவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. துன்யாவிலே மூழ்கினவர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுல வெற்றி அடைந்த கூட்டம் யாருண்டா, யாரெல்லாம் ஆகிரத்தை, என்னுடைய வாழ்க்கை ஆகிரம் தான், எனக்கு சுவர்க்கம் போகணும் என்ற அடிப்படையில ஒவ்வொரு வீடு வீடாக போய், ஒவ்வொரு கிராமமாக போய், ஒவ்வொரு நாடுகளாக போய், யாரெல்லாம் தீனுக்காக வேண்டி தியாகங்களை செய்யறாங்களோ, யாரெல்லாம் எல்லா மக்களும் தொழுகணும், எல்லா மக்களும் சுவர்க்கம் போகணும் என்று கவலைப்பட்டு அதற்காக வேண்டி தியாகங்களை செய்யறாங்களோ, இவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். இவர்களுடைய வாழ்க்கை தான் நாளைக்கு மௌத்துக்கு பின்னால சந்தோஷமான வாழ்க்கை, இவர்கள் தான் சுவர்க்கம் நுழையக்கூடியவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த துனியாவுடைய வாழ்க்கை இருக்கிறதே சகோதரர்களே, இந்த துனியாவுடைய வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை. சின்ன குழந்தைகள் விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க, இது போல நாங்களும் இன்றைக்கு விளையாண்டு கொண்டிருக்கிறோம் துனியாவுடைய வாழ்க்கை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த துனியா அழகானதுதான், அல்லாஹ் அலங்கரித்து தான் படைச்சிருக்கிறான். அல்லாஹ்வே சொல்றானே, ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா, இந்த துனியாவை நாங்க அழகானதாக படைச்சிருக்கிறோம். அதே ரப்பு, அழகாக படைச்ச ரப்பே சொல்றான், இந்த துனியா பொய்யானது, ஏமாற்றக்கூடியது, நீங்க இந்த துனியாவுல ஏமாந்துரவானாம், இந்த உலகத்துல நீங்க ஏமாந்துரவானாம். யாரெல்லாம் இந்த துனியாவுல உலகத்துடைய வாழ்க்கையில ஏமாந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க நஷ்டவாளிகள் என்பதாக குர்ஆன் ஹதீஸ்ல ஏராளமான இடத்துல பார்க்கக்கூடியதா. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த துனியாவுடைய வாழ்க்கை ஒரு விளையாடக்கூடிய ஒரு பொய்யான, எங்களுக்கு ஒரு அழகானதாக விளங்குது பொய்யான துனியா சகோதரர்களே. துனியாவுக்கு பின்னாலே ஏமாந்து கொண்டிருக்கிறோம். முன்னால வாழ்ந்துட்டு போனாங்க ஒரு கூட்டம், அவங்களுக்கு நாங்க இன்றைக்கு ஏசி கொண்டிருக்கிறோம். பின்னால வரக்கூடிய கூட்டம் எங்களுக்கு ஏசி கொண்டிருப்பாங்க, எங்களோட குழந்தைகள் எங்களுக்கு ஏசுவாங்க. ஏன் ஏசுவாங்கன்னு தெரியுமா? என் வாப்பா எனக்கு தீன தரலையே, என் வாப்பா எனக்கு குர்ஆன ஹதீஸ தரலையே, என் வாப்பா எனக்கு மார்க்கத்தை தரலையே என்பதாக பின்னால வரக்கூடிய கூட்டம் எங்களுக்கு ஏசுவாங்க. உம்மா வாப்பாக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகள் பின்னால உண்டாகிடுவாங்க. நாங்க துனியாவை தான் கொடுத்தோம், வீடுகளை கொடுத்தோம், பங்களாக்களை கொடுத்தோம், துனியாவுடைய அறிவுகளை கொடுத்தோம், துனியாவுல என்னென்ன அடிப்படைகளை கொடுக்க வேண்டுமோ அனைத்தையும் கொடுத்து விட்டு மௌத்தாகி விட்டோம். ஒன்றுக்கு 10 வாகனம்,
ஒன்றுக்கு 10 கடை, ஒன்றுக்கு 9 வீடுகளை கட்டிவிட்டு நாம் துனியாவிலே குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும், குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், குழந்தைகள் நாளைக்கு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாக அந்த குழந்தைகளை நாம் முன்னால் வைத்து அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் அவர்களுடைய நல்ல விடயத்தையும் கருதி கொடுத்து விட்டு போனோம் என்றால் நஷ்டமே நஷ்டம் சகோதரர்களே. யாரெல்லாம் ஆகிரத்துக்காக வேண்டி தன்னுடைய குழந்தைகளை நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதாக யாரெல்லாம் இந்த துனியாவுல கஷ்டப்படுறாங்க, ஏண்ட குழந்தை ஒரு ஹாஃபிதாக மாற வேண்டும், ஏண்ட குழந்தை ஒரு ஆலிமாக மாற வேண்டும், என்னுடைய குழந்தை ஒரு தாயாக முஃப்தியாக ஆக வேண்டும் என்பதாக யாரெல்லாம் இந்த துனியாவுல கஷ்டப்படுறாங்க, யாரெல்லாம் இதற்காக வேண்டி தியாகங்களை செய்யறாங்களோ ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது தவக்கல் உண்டாகும். அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வது அல்லாஹ்வின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது, அல்லாஹ்வின் மீது வாஜிபாக இருக்கிறது. யாருடைய வாழ்க்கை ஆகிரமாக இருக்கிறதோ, யாருடைய சிந்தனை ஆகிரமாக இருக்கிறதோ, யாருடைய ஃபிக்ர் ஆகிரமாக இருக்கிறதோ, யாருடைய பொருளாதாரம் ஆகிரமாக இருக்கிறதோ, யாருடைய நடை ஆகிரமாக இருக்கிறதோ, யாருடைய படிப்பு ஆகிரமாக இருக்கிறதோ, யாருடைய செலவீனம் ஆகிரமாக இருக்கிறதோ, இவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள். இவர்கள் மாத்திரம் வெற்றி அடைந்தவர்கள், மற்ற அனைவர்களும் தோல்வி அடைந்தவர்கள் என்பதாக குர்ஆன் ஹதீஸ்ல ஏராளமான இடத்தில் பார்க்கலாம். மௌத்த முன்னால வச்சு வாழும். ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, நான் நாளைக்கு மௌத்தாகிட்டேன்டா ஏண்ட ஜனாசா ஒரு 2 நாளைக்கு என் வீட்டுக்குள்ளால வச்சு கொள்றதுக்கு என் மனைவி விரும்ப மாட்டான். சொந்த குழந்தை மௌத்தாகி இருக்கிறாரு. இன்றைக்கு ஒரு குழந்தை, ஒரு மகன், ஒரு மகள்ட ஒரு கால்ல ஒரு முள்ளு குத்திப்பட்டா உம்மாவாப்பட உள்ளம் தாங்காது. ஒரு நேரம் மகன் சாப்பிடலண்டா என்ற உம்மோட உள்ளம் தாங்காது. ஏதாவது தியாகங்களை செஞ்சு எங்கெங்கயாவது போய் அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு தாய் தந்தை தயாராக இருக்கிறார். ஆனா நாளைக்கு உம்மா மௌத்தாகிட்டாங்கண்டா, நாளைக்கு மகன் மௌத்தாகிட்டாரண்டா, நாளைக்கு கணவன் மனைவி மௌத்தாகிட்டாங்கண்டா ஏண்ட ஜனாஸாவை 2 நாள் வீட்டுக்குள்ள வச்சு கொள்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துல மனைவி சொல்லிடுவா, கணவருடைய ஜனாஸாவை பார்த்து அவசரமாக கொண்டு போய்த்திருங்க. மகன் ஜனாஸாவை பார்த்து சொல்லிடுவாங்க, அவசரமாக கொண்டு போய்த்திருங்க. காரணம் என்ன? 2 நாள் ஒரு ஜனாஸாவை வச்சிருந்தா உடம்பெல்லாம் வீங்குறதுக்கு தொடங்கிவிடும், புழுக்கள் வந்துவிடும் உடம்புக்குள்ளால், நாற்றம் துர்நாற்றம் அடித்து விடும். இவர் ஒரு பணக்காரரே, இவர் ஒரு படித்தவரே, இவர் ஒரு ஹாஃபிதே, இவர் ஒரு ஆலிமே. கண்ணியத்துக்குரியவர்களே, மௌத்துக்கு ஒன்றும் தெரியா. மௌத்துக்கு தெரிஞ்ச ஒன்றே உண்டு, இவர் ஜனாஸா மௌத்தாகிட்டாரண்டா கொஞ்ச நேரத்துல அப்படி துர்நாற்றங்கள் அடித்து துர்நாற்றங்கள் வீச தொடங்கும், அவர்களுடைய உடம்புகள் வீக்கிறதுக்கு தொடங்கும். யாருமே ஜனாஸாவை எடுக்கிறதுக்கு தயார் இல்லண்டா முன்சிபல்ல வந்து அந்த ஜனாஸாவை எடுத்து புதைச்சிருவாங்க. அப்படியாப்பட்ட துனியாவுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொய்யான துனியா சகோதரர்களே, ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்ல. வெறுமனே சொத்துகளையும் செல்வங்களையும் சேர்த்து விட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு போனோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், ஏண்ட குழந்தைகள் நாளைக்கு எனக்கு பதுவா தான் செய்வார்களே தவிர துஆக்கள் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம், தீன் இல்லாம சொத்துக்களை மட்டும் கொடுத்து விட்டு மௌத்தாகினார்கள். இன்றைக்கு 6 குழந்தைகள் இருந்தா 2 குழந்தைகள் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு குடும்பத்துக்குள்ளால ஏராளமான பிரச்சனைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது, வழக்குகள் போய்கொண்டிருக்கிறது, கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்துக்குள்ள சொந்த நான தம்பி தங்கச்சிமாருக்குள்ளால கொலைகள் நடந்த ஏராளமான சரித்திரம் இருக்கிறது. இன்னும் கோட்டு ரீதியாக சீரழியக்கூடிய ஒரு சமூகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாற்று மத சகோதரர்கள் அல்ல, எங்களுடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகள்.
கண்ணியத்துக்குரியவர்களே, துனியாவை கொடுத்து விட்டு மௌத்தாக வானாம், தீன கொடுங்க. ஏண்ட குழந்தை நாளைக்கு தினம் நல்லா இருக்கணுமா, ஏண்ட மௌத்துக்கு பின்னால ஏண்ட குழந்தை ஒரு சாலிஹான ஒரு குழந்தையாக இருக்கணுமா, ஏண்ட மனைவி நாளைக்கு ஒரு சாலிஹான மனைவியாக ஆகணுமா. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும் தீன கொடுத்துட்டு மௌத்தாகுங்க. ஏன் நான் கபருக்குள்ள இருந்தாலும் எனக்கு துஆ வந்து கொண்டிருக்கும், என்னுடைய கபூர் விசாலமானதாக இருக்கும். அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்குவான். சகோதரர், நாளைக்கு நான் ஒரு ஜனாசாவாக என்னுடைய வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய நேரத்தில், ஏண்ட மஸ்ஜிதுக்குள்ளால நான் ஒரு ஜனாசாவாக வைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஏண்ட குழந்தை ஒரு யாசீன் ஓதக்கூடிய, ஒரு குர்ஆன் திலாவத் செய்யக்கூடிய, அதிகமான zikr இஸ்திக்பார்களை செய்யக்கூடிய குழந்தைகளை மூலமாக உலகத்தில் நாங்க உண்டாக்கிட்டு போகிறோம். வெறுமனே காணியை கொடுத்தோம், பூமிகளை கொடுத்தோம், ஏக்கர் கணக்கில் ஒவ்வொன்றையும் கொடுத்து விட்டு மௌத்தாகினோம் என்ற நஷ்டவாளிகள் சகோதரர்களே. துனியா, கண்ணியத்துக்குரியவர்களே, துனியாவுல யார் பதுவா செஞ்சோ செய்யலையோ, சொந்த மனைவி பதுவா செய்வா, சொந்த குழந்தை பதுவா செய்வான், சொந்த மகள் பதுவா செய்வா. என் வாப்பா நாசமா போகட்டும், என் உம்மா நாசமா போகட்டும். காரணம் என்ன? தீன கொடுக்கல, தீன கொடுக்கல, துனியாவை காட்டி கொடுத்தோம். துனியாவில் இந்த லைன்ல தான் போகணும், இப்படி ஒரு படிப்பை படி, இப்படி ஒரு ஆட்சியை செய், இப்படி ஒரு கடையை போடி, இப்படி எல்லாம் செய் என்பதாக துனியாவை மாத்திரம் காட்டிவிட்டு போனோம் என்று சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களை நஷ்டம், நஷ்டமே நஷ்டம் தான். இது ஒரு பொய்யான துனியா. அல்லாஹ்வை இந்த துனியாவை படைத்து விட்டு, அல்லாஹ்வை இந்த துனியாவை அழகாக படைத்து விட்டு, இந்த துனியாவிலே எல்லா விதமான தேவையான பொருட்களை படைத்து விட்டு அதே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பொய்யான துனியா, ஏமாந்திரவானாம். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ரிவாயத்துல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் கானத் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் மா ஸகா காஃபிரா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பு அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ்விடத்தில் இந்த துன்யா ஒரு கொசியினுடைய இறக்கைக்கு பொறுமதியாக இருந்துச்சுன்னு சொன்னார். பறக்கக்கூடிய கொசிகளை பார்க்கிறோம், இந்த கொசியின் ஒரு இறக்கைக்கு அல்லாஹ்விடத்தில் இந்த துன்யா பொறுமதியாக இருந்தால், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் மா ஸகா காஃபிரா ஷர்பதமா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அல்லாஹ்வை வணங்காத, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காபிர்களுக்கு அல்லாஹ் ஒரு மிடர் தண்ணீரை கூட கொடுத்திருக்க மாட்டான். அல்லாஹ்விடத்துல பொறுமதி இருந்தால், பொறுமதி இல்லாததின் காரணமாகத்தான் அல்லாஹ்வை வணங்காத, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாத அனைவர்களுக்கும் அல்லாஹ் தொடர்ந்து கொடுத்திருக்கிறான். தங்கத்துக்கு மேல தங்கம், புதையலுக்கு மேல புதையல், பணத்துக்கு மேல பணம், ஆட்சிக்கு மேல ஆட்சி, அதிகாரத்துக்கு மேலால அதிகாரம், கடைக்கு மேலால கடை, வீடுகளுக்கு மேலால் வீடு. அல்லாஹ் தொடர்ந்துள்ளாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைக்கு பின்னால சரி எடுத்து பாருங்களே. சஹாபாக்களுடைய வாழ்க்கை, தாபிஈன்களுடைய வாழ்க்கை, தபுஉத் தாபிஈன்களுடைய வாழ்க்கை, இதற்கு முன்னால வாழ்ந்த எங்கட உம்மம்மா அப்பாட காலங்கள் எடுத்து பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க, எவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்தாங்க. அவங்களோட காலத்துல பெரிய பெரிய இதே போல இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எங்களுக்கு தேவையான அளவு இன்றைக்கு எவ்வளவு ஸ்பீடாக போகணுமா அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகக்கூடிய வாகனங்கள் உண்டாகிடுச்சு. அந்த காலத்துல நாங்க போகக்கூடிய வாகனங்களை போல வாகனங்கள் இல்ல, கஷ்டத்தோட வாழ்ந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வாகனம் இருக்கவில்லை, வெறுமனே மாட்டு வண்டிகளிலே போனார்கள். எங்களுடைய வயது முதிர்ந்தவர்களிடத்தில் போய் கேட்டு பார்த்தால் இந்த சரித்திரங்களை படித்துக் கொள்ளலாம். துனியாவை அவங்க ஒரு நோக்கமாக வச்சு வாழல்ல, மாட்டு கருத்தைகளிலும் இன்னும் அது போல நடந்து போகக்கூடிய எவ்வளவு தூரம் வேணும்னாலும் நடந்து போகக்கூடிய அந்த பயணங்களையும் மேற்கொண்டார்கள். மார்க்கம் இருக்கல்ல, மதரசாக்கள் இருக்கல்ல, மஸ்ஜிதுகள் குறைவாக இருந்துச்சு, ஒன்றெண்டு மதரசாக்கள் இருந்துச்சு. அதுக்கு முன்னால் உள்ள காலத்துல மதரசாக்களே இருக்கல்ல, மார்க்கத்தை கொஞ்சமாக படிச்சிருந்தாங்க, ஆனா நிம்மதியாக வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இது போன்ற வாகனங்கள் இருக்கவில்லை, ஆனால் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். நாங்கள் போகக்கூடிய பாதைகளை போன்று இன்று இந்த கம்ப்யூட்டருடைய காலத்திலே, இன்று இந்த போன்கள், மொபைல் போன்கள் வந்த இந்த காலத்திலே
கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாதைகளை போன்று அந்த பாதைகள் இருக்கவில்லை. ஒரு அடி 2 அடி பாதைகள் இருந்தது, ஆனால் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்று பாதைகள் 10 அடி 20 அடி என்பதாக போடப்பட்டிருக்கிறது, உள்ளத்துல சந்தோஷம் கிடையாது. மனிதர்கள் அப்படித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த பாதைகள் கொஞ்சம் சரியாகிட்டா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். வீடு கட்டப்படாதவர் யோசிக்கிற, எனக்கு பெரிய டென்ஷனா இருக்குது, இந்த வீடு மட்டும் கெட்டப்பட்டுட்டா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன், நிம்மதியாக இருப்பேன். இல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், இது ஒரு பொய். அந்த காலத்திலே வீடுகளை எடுத்து பார்த்தால் அந்த சரிச்சி வீடுகளாக இருந்தது. அந்த வரிச்சி அந்த கம்புகளை போட்டு கட்டியிருப்பார்கள், மண்களால் கட்டியிருப்பார்கள். ஆனால் வீட்டுக்குள்ளால் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்று வீடுகளை எடுத்து பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், பெரும் பெரும் பங்களாக்களாக மாறிவிட்டது வீடுகள். ஆனால் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் சுப்ஹானல்லாஹ், இந்த துனியாவுடைய வாழ்க்கையை ஒரு அற்பமாக கருதினார்கள். காலையிலே 8:30 9 மணிக்கு தொழிலுக்கு போவார்கள், மாலை 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து விடுவார்கள். சந்தோஷமாக இருந்தார்கள். இன்றைக்கு காலையில 6 மணிக்கு தொழிலுக்கு போறாங்க, இரவுக்கு 10 மணிக்கு வாராங்க. வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல, வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல. அந்த காலத்திலே குடும்பத்திலே 15-20 பேர்கள் இருப்பார்கள். 20 பேருக்கும் சம்பாதிப்பது ஒரே ஒரு மனிதர் தான். வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த தந்தை, வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த தலைவர், ஒரே ஒரு மனிதர் சம்பாதிப்பார். 15 பேருடைய தேவைகளும் பூர்த்தியாகும். காலையிலே 8 மணிக்கு போய் 5 மணிக்கு வருவார்கள். நேரம் குறைவாக இருந்தது, தேவைகள் பூர்த்தியாகினது. இந்த காலத்திலே குடும்பத்திலே 15 பேர்கள் இருந்தால் 15 பேரும் சம்பாதிக்கிறார்கள், தேவைகள் நிறைவேறதில்லை. வீட்டுக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, குழந்தைகளோட பிரச்சனை, உம்மா பாப்பாவோட பிரச்சனை. வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், பரக்கத் கிடையாது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? நிறைய விஷயங்கள் இருக்கிறது சகோதரர்களே, நேரம் காணாது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் யோசித்து 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 பாருங்கள். ஒவ்வொன்றுடைய நிம்மதியும் எமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். ஆனால் டெக்னாலஜி இருக்கல்ல, நாங்க உடுக்கிறது போல உடுப்பு இருக்கல்ல. சிலர்களுடைய ஆடைகளை பார்த்தா 10-20 ஒட்டுகள் போடப்பட்டிருக்கும், ஆனால் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு ஒரு ஒட்டு கூட காண்றதுக்கு எங்களுடைய உடுப்புல இல்ல. ஆனா நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, ஆரோக்கியம் இல்ல, பரக்கத் இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு அடிப்படை காரணம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். இதற்கு அடிப்படை காரணம் குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டதுதான். குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டதுதான் இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்திலே மக்ரிபுக்கு பின்னால் குர்ஆனை எடுத்து ஓதக்கூடியவர்கள் இருந்தார்கள். இஷா வரும் வரையிலே குர்ஆனோடு தான் இருப்பார்கள். தலையை உயர்த்தினால் எங்களுடைய பெற்றோர்கள் கூறுவார்கள், தலையை உயர்த்த கூடாது, கதைக்க கூடாது, ஹராம் என்பதாக எங்களுடைய அந்த உம்மம்மா அப்பாமார் பாவித்தார்கள். இன்றைக்கு மக்ரிபுக்கு பின்னால் குர்ஆனை ஓதக்கூடிய வீடுகளை காட்ட முடியுமா? இன்று மக்ரிபுக்கு பின்னால் ஒவ்வொரு வீடுகளும் தியேட்டர்களாக மாறிவிட்டது, பட ஹோல்களாக மாறிவிட்டது. வீட்டுக்குள்ளால் 5 பேர் இருந்தால் 5 பேரிடத்திலும் 5 விதமான ஸ்மார்ட் போன்களை வைத்துக் கொண்டு 5 இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவை விட்டோம், வீட்டுக்குள்ளால் பரக்கத் இல்லாமல் போனது. குர்ஆன் சுன்னாவை விட்டோம், வீட்டுக்குள்ளால் எங்களுடைய நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் அங்கு எடுக்கப்பட்டு விட்டது. அந்த காலத்திலே சூரா வாக்கியாவை மக்ரிபுக்கு பின்னால் பெரியவர்கள் எல்லாம் ஓதிக்கொண்டிருப்பாங்க, சின்னவங்களுக்கு அதை வழி காட்டிக் கொண்டிருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள பரக்கத் இருந்துச்சு. அவங்க மார்க்கத்தை கொஞ்சம் தான் படிச்சிருந்தாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய வீட்டுல இரவுடைய நேரத்துல தூங்குறதுக்கு முன்னால சூரா வாக்கியா ஓதப்படுமோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் வறுமையை உண்டாக்க மாட்டான். முழு உலகத்திற்கும் வறுமை வரலாம், ஆனால் சூரா வாக்கியா ஓதப்படக்கூடிய வீட்டுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் வறுமையை உண்டாக்க மாட்டான். இந்த ஹதீஸ கொஞ்சம் விளங்கி இருந்தாங்க, அமல் செஞ்சாங்க, எமக்கு முன்னால் வாழ்ந்தவங்க
வீட்டுக்குள்ளால பரக்கத்தாக வாழ்ந்தாங்க, வறுமை இல்லாம வாழ்ந்தாங்க, சம்பாத்தியம் குறோ ஆனா நிம்மதியாக வாழ்ந்தாங்க, வறுமை இல்லாம வாழ்ந்தாங்க. இன்றைக்கு குர்ஆன்ல சூரா வாக்கியாவை எடுத்து ஓதுறதுக்கு தயார் இல்ல. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் கையை வச்சு யோசிங்க, சூரா வாக்கியா எந்த ஜுஸூல இருக்குது, எத்தனாவது சூரா என்பதாக ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கையை வச்சு யோசிச்சு பார்த்தா எத்தனை பேருக்கு தைரியமாக சொல்லலாம் என்பதாக கண்ணியத்துக்குரியவர்கள் நீங்களே சிந்திச்சுக்கோங்க. சூரா வாக்கியா பஞ்சத்துக்கு மருந்து சொல்லப்படுது, குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்படுது. நாங்க பஞ்சத்துக்கு இன்னைக்கு மருந்து தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பஜார்கள்ல ஷைத்தான்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய்த்து பஞ்சத்துக்கு மருந்து தேடுறோம். வீட்டுக்குள்ளால ஸ்டாக் பண்ணி வைக்கிறோம் பஞ்சத்துக்கு மருந்து. ஃபேக்டரிகளை தேடுறோம், மிக பெரும் பெரும் பங்களாக்களை தேடுகிறோம். வறுமைக்கு நாங்க அந்த பஞ்சத்துக்கு மருந்து செய்யறதுக்கு ஒரு நாளும் கிடையாது சோழர்களே. எவ்வளவுதான் சேர்த்து வைக்க பஞ்சத்துக்கு மருந்து சொல்லப்படுகிறது குர்ஆன் ஹதீஸ்ல. அந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க. வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறீங்க, கொஞ்சம் கைய வச்சு யோசிங்க. இந்த காலத்துல காலை நேரத்துல பஜாருக்கு போகக்கூடிய நேரத்துல சூரா யாசீன ஓதாம பஜாருக்கு போக மாட்டாங்க. குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய நேரத்துல சூரா யாசீன் இல்லாம அனுப்ப மாட்டாங்க. இப்ப ரிவாயத் இருக்குது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகலுடைய ஆரம்ப நேரத்துல காலை நேரத்துல யார் சூரா யாசீனை ஓதிவிட்டு வெளியாகிறார்களோ அல்லாஹ் அன்றைய நாளுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். இன்னைக்கு ஒவ்வொரு நாளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாததற்கு காரணம் சூரா யாசீனை விட்டது, குர்ஆன் சுன்னாவை விட்டது சகோதரர்களே. அந்த காலத்துல வீட்டுக்குள்ளால போகக்கூடிய நேரத்துல வலது கால வச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லிட்டு போனா தான் வீட்டுக்குள்ள அனுமதி கிடைக்கும். சில நேரத்துல தவறியாலும் சலாம் சொல்லாம போனா அந்த வீட்டுக்குள்ளால உம்மா திருப்பி அனுப்பிடுவாங்க. பேய்த்து வலது கால வச்சு சலாம் சொல்லிட்டு வா, திருப்பி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு சலாம் விடுபட்டுச்சு, வீட்டுக்குள்ள பரக்கத் இல்ல. யோசிக்கலாம், சலாத்துக்கும் பரக்கத்துக்கும் சலாத்துக்கும் நிம்மதிக்கும் சலாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன இருக்கிறது என்பதாக யோசிக்கலாம். இருக்கிறது சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸ்ல தான் இருக்குது நிம்மதி, சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னா என்ன கருத்து? நாங்க விளங்கி இருக்கிறோம் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பிழை இல்ல சகோதரர்களே, சரிதான். ஆனால் இதற்கு சரியான அர்த்தம் என்னவென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப கணவர் வீட்டுக்குள்ள போகக்கூடிய நேரத்துல சலாம் சொல்றாரு, வலது கால வைக்கிறாரு. அல்லாஹ் அவரோட வாழ்க்கையில பரக்கத் செய்வானாக, நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான பரக்கத்தை உண்டாக்குவானாக. வபரகாத்துஹு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. என்னத்துல பரக்கத் செய்வானாக? உங்களுடைய கண் பார்வையிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, காதுடைய கேள்வியிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உடலிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உங்களுடைய குழந்தை பாக்கியத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான பரக்கத்தான வாழ்க்கையை தருவானாக. வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், பலாய் முசீபத்துகள் இருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று சொல்லிட்டு போறாரு. இப்ப மனைவி உள்ளுக்கிருந்து மனைவி துஆ செய்றா, வ அலைக்குமுஸ்ஸலாம், உங்களின் மீதும் சாந்தி சமாதானம், வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, ரஹ்மத் உண்டாவதாக, வபரகாத்துஹு, உங்களுக்கும் கண்ணுடைய பார்வையில, உங்களுடைய காதுடைய செவியில, உங்களுடைய உடம்புடைய ஆரோக்கியத்துல, உங்களுடைய அறிவுல, உங்களுடைய குர்ஆன் ஹதீஸ்ல அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இந்த வீட்டுல சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த வீட்டுல முசீபத் உண்டாகும், இந்த வீட்டுல பிரச்சனைகள் வருமா? ஒரு நாளும் வராது சகோதரர்களே. இன்றைக்கு சலாத்தை விட்டதின் விபரீதம் வீட்டுக்குள்ள மனைவியோட குழந்தைகளோட நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, ஆரோக்கியம் இல்ல, பரக்கத் இல்ல. குழந்தைகள் கிடத்துல ஒரு இல்முடைய ஒரு வெளிச்சம் இல்ல, ஒரு அறிவுடைய கூர்மை இல்ல. சலாத்தை விட்டதுடைய விபரீதம் சாதாரணமான விஷயம் அல்ல சகோதரர்களே. ஸலஃபு ஸாலிஹீன்கள்ல ஒரு இடத்துல கேட்கப்பட்டது, நீங்க 40 வருடமாக உங்களோட மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறீங்க, இதற்கு காரணம் என்னன்னு கேட்கப்பட்டுச்சு. சொன்னார், அந்த ஸலஃபு ஸாலிஹீன்ல இருக்கக்கூடிய அந்த மனிதர் சொன்னாரு, நான் 40 வருடமாக வீட்டுக்குள்ள போகக்கூடிய நேரத்துல சலாம் சொல்லி கொண்டு போறேன். அந்த சலாம் சொல்வதினுடைய அந்த பரக்கத்தான் நான் என் மனைவியோட நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, சலாம் என்றது சும்மா நாங்க நினைக்கிறத மாதிரி ஒரு லேசிப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. கண்டவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்றோம் இல்ல சகோதரர்கள், யாரை கண்டாலும் சலாம் சொல்லணும், மனைவியோட அதிகமாக சலாம் சொல்லணும், குழந்தைகளோட வரக்கூடிய நேரத்துல சலாம் சொல்லணும்.
பஜார்ல போகக்கூடிய நேரத்துல எல்லாத்தோடையும் சலாம் சொல்லணும், சின்னவங்களுக்கு சலாம் சொல்லணும், பெரியவர்கள் எல்லாத்துக்கும் சலாம் சொல்லி பழகணும். ஹதீஸ்ல முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சின்னவங்க பெரியவங்களுக்கு சலாம் சொல்லணும், வாகனத்துல போறவர் நடந்து போறவருக்கு சலாம் சொல்லணும். கண்ணியத்துக்குரியவர்களே, இது எப்படி இருந்தாலும் சலாத்தை நாங்க பரப்பிக் கொள்ளணும், சலாத்தை நாங்க உண்டாக்கி கொள்ளணும். இது பொய்யான துனியா. என்ன சொல்ல வாரேன் என்றா, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பொய்யான துனியாவுல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய லட்சியம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்லாத துனியா. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்ல சகோதரர்களே. நாளைக்கு மௌத்தாகிட்டோம் என்றா ஏண்ட குழந்தை ஏண்ட ஜனாசாவை பாட்டு கொஞ்சம் கண்ணீரை வடிப்பான், பேய்த்துருவான். 7 நாள் 40 நாள் ஞாபகம் வச்சிருப்பான், மறந்துடுவான். நாங்க பாக்குறோம் தானே, எங்க துனியாவுடைய வாழ்க்கையில நாங்க பாக்குறோம் தானே. சில நேரத்துக்கு பெருநாளைக்கு மட்டும் அந்த கபூர் அடிக்க போய் யாசின ஓதிட்டு வர புள்ளைகள் இருக்கிறாங்க. இப்படி நாங்க புள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணுமா? இப்படி நாங்க இந்த குழந்தைகளுக்கு, என்ன பொண்டாட்டிக்கு, என்ன மற்றவங்களுக்கு நான் இந்த சொத்துக்களையும் நான் துனியாவை கொடுத்து இருக்கணுமா சகோதரர்களே? அப்துல் மலிக் இப்னு மர்வான் வந்து மிகவும் ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மண்டலத்தில் வந்து சொன்னாரு, எந்த அளவுக்கண்டா நீங்க உலகத்துல வாழ்றீங்க, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு ஒன்றையுமே விட்டுட்டு போகலையே. நீளமான சம்பவம். கண்ணியத்துக்குரியவர்கள், அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? அவங்க சொன்னாங்க, என்ற குழந்தைகளுக்கு நான் சொத்துக்களை சேகரித்து விட்டு மௌத்தாகி விட்டேன் என்று சொன்னால், நான் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் என்னுடைய சொத்துக்களை வைத்து நான் இந்த துனியாவிலே பாவத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியாப்பட்ட குழந்தைகளுக்கு நான் சொத்துக்களை சேகரித்து விட்டு போவதில் நான் விரும்பவில்லை என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய 12 குழந்தைகள் இருக்கிறது, என்னுடைய 12 குழந்தைகளுக்கும் நான் சொத்துக்களை சேகரிக்காமல் போனேன். காரணம் என்ன என்று தெரியுமா? என்னுடைய குழந்தைகள் சாலிஹானவர்கள், தக்வா உள்ளவர்கள். தக்வா உள்ளவர்களை அல்லாஹ் அவர்களை பொறுப்பெடுக்கிறான். அவர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வின் மீது கடமையாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். எனவே அல்லாஹ் உதவி செய்வான் என்பதன் காரணமாக நான் சொத்துக்களை சேகரித்து விட்டு போகவில்லை என்பது. கண்ணியத்துக்குரியவர்களே, சும்மா கையை வச்சு யோசிங்க, ஏன் குழந்தைக்கு நான் துனியாவை கொடுத்திருக்கிறேனா, ஆகிரத்தை கொடுத்திருக்கிறேனா? எத்தனை கோடி செலவழியட்டும், எத்தனை லட்சம் ரூபாய்கள் செலவழியட்டும், ஏன் குழந்தைக்கு குர்ஆனை கொடுக்காம நாங்க மூத்தாகிடக்கூடாது? சாதாரணமா யோசிங்களே, பாடசாலையில ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. நாங்க கிளாஸுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் ஏண்ட குழந்தை இங்கிலீஷ் நல்லா படிக்கணும், சிங்களம் நல்லா படிக்கணும், மத்த லாங்குவேஜ்கள் படிக்கணும், மேத்தமெட்டிக்ல ஒரு நல்ல ஒரு தேர்ச்சியுள்ள ஒரு குழந்தையாக வரணும் என்று ஒரு வாரத்துக்கு 2500 5000 ரூபாய்கள், ஒரு மாதத்துக்கு 20-30,000 ரூபாய்கள் அந்த கிளாஸுக்கு மட்டும் செலவழிக்க முடியும் என்று இருந்தால், என்னுடைய மார்க்கம் எனக்கு ஆகிரத்தை, நாளைக்கு சுவர்க்கத்துக்கு பின்னால் உண்மையான வாழ்க்கையை எனக்கு தரக்கூடிய குர்ஆனை படித்துக் கொடுப்பதற்கு ஏன் எனக்கு இந்த துனியாவுடைய வாழ்க்கையிலே ஆகிரத்துக்காக வேண்டி 2000 5000 10,000 ரூபாய்களை ஏன் எனக்கு செலவழிக்க முடியாது? நஷ்டவாளிகள் சகோதரர்களே, நஷ்டவாளிகள். குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி, ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி என்னுடைய குழந்தைக்கு, என்னுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஆலிமுக்கு, கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு 50-60,000 செலவழிக்க முடியாது என்று சொன்னால் நஷ்டவாளிகள் சகோதரர்களே. நஷ்டமே நஷ்டம்தான். எங்கட ஊர்ல ஒரு ஸ்கூல் இல்லன்னு சொன்னா எல்லா மக்களும் சேர்ந்து எப்படி அதுக்கு ஃபிக்ர் பண்ணி ஒரு ஸ்கூலை உண்டாக்கி அதற்காக வேண்டி இந்த துனியாவுல என்னென்னத்தையோ படிச்சு கொடுக்கக்கூடிய இந்த துனியாவுடைய அந்த படிப்புக்காக வேண்டி அந்த ஃபிக்ரை எடுக்க முடியும் என்றா, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த படிப்பை என்னுடைய குழந்தைக்கு கொடுக்க முடியும் என்றால், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் ஏண்ட ஜனாசா வைத்ததற்கு பின்னால் குர்ஆனை, யாசீனை, ஒரு பக்ராவை, குர்ஆனை ஓதக்கூடிய அந்த விடயத்துக்காக வேண்டி ஏன் எனக்கு லட்சம் ரூபாய்களை செலவழிக்க முடியாது? ஏன் அந்த ஒரு 10-20 பேர் சேர்ந்து எனக்கு மசூராக்கள் பண்ண முடியாது? கண்ணியத்துக்குரியவர்களே, சாதாரணமான விஷயம் அல்ல. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு எனக்கு குழந்தை பாடசாலைக்கு போறான், நல்ல படிப்பை படிச்சுடுவாரான். கண்ணியத்துக்குரியவர்களே, சும்மா அந்த பாடசாலை இருக்கக்கூடிய புத்தகங்களை கொஞ்சம் பிரட்டி பாருங்க.
யோசிக்கலும். நானும் படிச்சேன் தான், நானும் ஸ்கூல்ல எல்லா படிப்பையும் படிச்சிட்டு, நாங்க படிச்ச காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் வேற. இன்னைக்கு மிச்சம் தேவையில்ல. பாடசாலையில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை எடுத்து பார்த்தால் விளங்கும். அதில் இருக்கக்கூடிய ஆபாசங்களை, அதில் இருக்கக்கூடிய அட்டூழியங்களை எடுத்து பாருங்கள். நாங்க படிச்ச காலத்தில் அது முடிஞ்சு. கண்ணியத்துக்குரியவர்கள், இன்றைக்கு படித்து கொடுக்கக்கூடிய ஆபாசமான நிறைய விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப யோசிங்க, ஏண்ட குழந்தைய பாடசாலைக்கு அனுப்பி அந்த படிப்பை மாத்திரம் படிச்சுட்டு வாரனண்டா ஒரு சாலிகான குழந்தையாக வருவானா, ஒரு சீதேவியாக வருவானா, ஒரு மூதேவியாக வருவானா என்று ஒவ்வொருத்தரும் கையை வச்சு யோசிச்சு பாருங்க. கையை வச்சு யோசிச்சு பாருங்க. ஏண்ட குழந்தைக்கு குர்ஆனை கொடுக்கணும், ஏண்ட மனைவிக்கு குர்ஆனை கொடுக்கணும். வெறுமனே 24 மணித்தியாலத்தில் 20 மணித்தியாலம் ஏண்ட மனைவி மொபைல் போனிலே இருக்கிறாள். கணவர் வாராரு தொழிலுக்கு வந்து கஷ்டத்தோடு தியாகத்தோடு அங்கிட்டு இங்கிட்டு அவர் உருட்டி பெரட்டி அவருடைய பிசினஸ் தொழில செஞ்சு கொண்டிருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் போன் எடுத்து பார்த்தா விளங்கும், அந்த மனைவிக்கு 24 மணித்தியாலத்தில் 20 மணித்தியாலம் அந்த மொபைல்லே தான் இருக்கிறார். ஏன்? இன்னைக்கு துனியா எல்லாத்துக்கும் லேசிப்படுத்தி கொடுக்கப்பட்டுருச்சு. முந்தி உடுப்பு கழுவுறது கையால, நேரம் இல்லையே, நேரம் இல்ல. அந்த காலத்துல உடுப்பு கழுவாங்க, அங்கிட்டு 2-3 மணித்தியாலம் போகும் உடுப்பு கழுவுறது. இன்றைக்கு வாஷிங் மெஷின்ல போட்டாச்சு, 2 நிமிஷத்துல விஷயம் முடிஞ்சு. டைம் மிச்சம். இன்றைக்கு டைம் என்ன செய்யறேன் இல்ல, மொபைல்ல என்னுடைய மனைவி குழந்தைகள் காலத்தை கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. சோறாக்க போன சட்டியை வச்சு அடுப்ப பத்த வச்சு அதுக்கு 2-3 மணித்தியாலம் போற கறி சோறெல்லாம் ஆக்குறதுக்கு ரைஸ் குக்கர் எடுத்து பிரஷர் குக்கர் எடுத்தா 5-10 நிமிஷத்துல விஷயம் முடிஞ்சு. நாங்க மத்த டைம்களை போன்ல தான் கழிக்கிறோம். மனைவியுடைய ஹாலாத்தை வீட்டுல யோசிங்க, குர்ஆன் ஹதீஸ கொடுங்க, அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க, ஃபிக்ஹுடைய கிளாஸ்களை வைங்க, எல்லா மார்க்கத்துடைய அடிப்படை சட்ட திட்டங்களை கொடுங்க. வெறுமனே நாங்க மார்க்கத்தை படிக்கிறது கூகுள்லயும் அதே போல பேஸ்புக்லயும் யூடியூப்லயும். சகோதரர்களே, இன்றைக்கு அந்த யூடியூப்களும் பேஸ்புக்களும் கூகுள்களும் முசீபத்து தான் படிச்சு கொடுக்குது, நல்ல விஷயத்தை படிச்சு கொடுக்கறல்ல. யார் யாரோ வந்து கம்பெடுத்தவன் எல்லாம் வேட்டக்காரன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் இன்றைக்கு பேஸ்புக்ல யூடியூப்ல மார்க்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறான், யாரையுமே ஒன்றுமே பார்க்கறல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சும்மா பேஸ்புக்க யூடியூப்பை திறந்து பார்த்தா விளங்கும், குளிப்புடைய பர்லுகள் ஒன்று இல்லான்றான். இன்னொன்று சொல்றான், பெண்களுக்கு மென்சஸ் உடைய காலத்தில குர்ஆனை தொடலாம், குர்ஆனை ஓதலாம் என்று மார்க்கத்தை தெரியாதவன் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான். இப்படி நிறைய விஷயங்கள் சகோதரர்கள். ஒத்த பேசிக் கொண்டிருக்கிறான், முகத்திரை அணிவது ஹராம். இன்னொத்த பேசுறான், அணிவதிலும் 2வது ஹராம். என்னடா 2வது ஹராம்? கண்ணியத்துக்குரியவர்களே, என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் அடுத்த பக்கம் திருப்பி வெறுமனே மார்க்கத்துடைய அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்களாக இன்னைக்கு மார்க்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய மார்க்கம் பேஸ்புக்கோ யூடியூப்போ கூகுளோ இல்ல சகோதரர்களே. உண்மையான ஆளுங்களிடத்துல காலம் மடிச்சு கண்ணியமா படிங்க. ஒவ்வொருத்தரும் கண்ணியமாக படிச்சதனாலதான் இந்த இடத்துல வந்து கண்ணியமாக உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் அழகான முறையில் மார்க்கத்தை படிச்சு கொண்டிருக்கிறோம். ஏன் குழந்தைகளுக்கும் இது போல ஒரு ஆளுமிடத்துல காலம் மடிச்சு கண்ணியங்களை பேணி படித்து கொடுக்கிறதுக்கு முயற்சிகளை செய்யுங்க. வெறுமனே இன்றைக்கு ஜூம் எப்புகளிலும் அதிலையும் இதிலையும் குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சு கொடுத்தோம் என்றா ஒழுக்கம் உண்டாகாது, இவர்களை கொண்டு சீர்திருத்தம் உண்டாகாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஏண்ட குழந்தை நாளைக்கு எனக்கு உதச்சிட்டு போவ காட்டலும் வாடா வாப்பா போடா வாப்பான்னு சொல்லக்கூடிய அளவு வரும் வரையில அப்பத்தான் யோசிக்கிற எல்லாத்தையும் கொடுத்தேனே, ஏன் என் குழந்தை இப்படி செஞ்சான்? கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படி மார்க்கத்தை கொடுக்கணுமோ அப்படி கொடுங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட உம்மாக்கு குர்ஆன் ஒன்றுமே தெரியா, ஆனா அவங்களுக்கு தெரியும் எங்க பேச்சு என் குழந்தைய சேர்த்தா என்னுடைய குழந்தைய ஒரு சாலிஹான குழந்தையாக ஆக்க முடியும் என்று. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட உம்மாக்கு ஒன்றும் தெரியா, ஆனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி 2 கண்ணுமே விளங்குது இல்ல. உம்மா விளங்கி இருந்தாங்க, எங்க கொண்டு போய் சேர்த்தா என் குழந்தைக்கு மார்க்கத்துடைய அடிப்படை கிடைக்கும் என்று அங்க கொண்டு போய் போட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், மார்க்கத்துடைய அடிப்படை கிடைச்சிச்சு. இன்றைக்கும் கூட முழு உலகத்திலேயும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குமாக இருந்தால் சஹீஹுல் புகாரி, சஹீஹு முஸ்லிம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆதாரம் என்ன? புகாரி. ஆதாரம் என்ன? முஸ்லிம். புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி கிதாபு. கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்கத்தை சரியான முறையில கொடுங்கோ. துனியாவை பொய் என்பதாக நிரூபிங்க. எங்களுடைய குழந்தைக்கு படிச்சு கொடுங்க. இந்த துனியா பொய், துனியாவுல வெறுமனே அதையும் இதையும் சம்பாதிச்சு நீ நாசமாகிறாத, ஆகிரத்துக்காக வேண்டி உன் வாழ்க்கையை செலவழி.
வெறுமனே நீ துனியாவுல சம்பாதிச்சுட்டு ஆகிரத்தை மறந்து வாழ்ந்தாயண்டா உன்னுடைய கபருடைய வாழ்க்கை நஷ்டம், உன்னுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கை நஷ்டம் என்பதாக படிச்சு கொடுங்க. முன்னால் உள்ள சரித்திரங்களை கொஞ்சம் பிரட்டி பாருங்க, குர்ஆன் ஹதீஸை பிரட்டி பாருங்க சகோதரர்களே. துனியாவுடைய வாழ்க்கை பொய் என்பதாகத்தான் நிரூபிச்சான் அல்லாஹ் குர்ஆன்ல. பல ஒரு இடம் ரெண்டு இடம் அல்ல, பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்கிறான் துனியா பொய், துனியா பொய், துனியா பொய், துனியால மூழ்கிறாத, துனியாவுல மூழ்கிறாத. குர்ஆன் ஹதீஸ கையிலேடு, குர்ஆன் ஹதீஸ் தான் உண்மைன்னு பல இடங்கள்ல ரொம்ப பேசிக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸை விட்டதின் விபரீதம் சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் பெரும் பெரும் முசீபத்துகளுக்கு நாங்கள் ஆளாகி கொண்டிருக்கிறோம். பெரும் பெரும் முசீபத்துகளுக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, பேசுறேன்டா நிறைய பேசலாம், எனவே நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில குர்ஆனையும் சுன்னாவையும் எடுப்போம். எங்களுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, எங்களுடைய உம்மா வாப்பட, எங்களுடைய சகோதர சகோதரிகளிட, எங்களுடைய மனைவி குழந்தைகளுடைய விஷயத்துல மிச்சம் கவனம் செலுத்துவோம். துனியாவை பத்தி சொல்லுங்க, இந்த துனியா பொய்யான வாழ்க்கை, இதுல நீங்க அப்படியே மூழ்கிறவானாம். குர்ஆனை கொஞ்சம் வீட்டுல எடுங்க, நீ நேரத்தோட வீட்டுக்கு போங்க. 8-10 மணி வச்சும் தொழிலோடு இருக்கவானாம் சகோதரர்களே. ஒரு 5 மணி 6 மணியோடு தொழிலெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க, மக்ரிப தொழுவுங்க. உடனே வீட்டுக்கு குழந்தை மனைவி கணவனாக நின்று நாங்கள் அழகான முறையில் உட்கார்ந்து சூரா வாக்கியாவ, சூரா முல்க, சூரா யாசின ஓதக்கூடிய நாங்க முன்னால் உள்ள கூட்டங்களை போல நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேரணும் சகோதரர்களே. இல்லையா? ஒவ்வொரு விடயத்தையும் பேசுற நிறைய அமல்கள் இருக்குது. நான் 1-2 அமல்களை சும்மா தொட்டு காட்டினேன் சகோதரர்களே. இது போன்ற துனியாவுடைய வாழ்க்கையில வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆகிரத்தை நோக்கமாக வச்சு வாழ்றதுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கண்ணியமான பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கண்ணியமான உஸ்தாத்மார்கள் ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, முக்கியமாக பிலஸ்தீன்ல காசாவுல வாழக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக, அவர்களுக்கு பலத்தை கொடுப்பாயாக, உண்மையான ஷஹீதுகளாக ஆக்கிடுவாயாக, இஹ்லாஸை முக்லிஸ் உள்ளவர்களாக ஆக்கிடுவாயாக, தீனில் இஸ்திகாமத்தையும் இஸ்திக்லாஸையும் கபூலியத்தையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை எங்களுடைய حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله الذي بنعمته تتم الصالحات، مجيب الدعوات، رفيع الدرجات، وهو الذي يقبل توبة عن عباده ويعفو عن السيئات، رافع الدرجات ومنزل الآيات، إلهنا خالقنا ورازقنا فليس لنا رب السواق. اللهم صل على محمد وبارك على محمد. جزى الله عنا محمدا صلى الله عليه وسلم ما هو أهله. أما بعد، قال الله تعالى في القرآنه الكريم والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم